சீஜா டாக்ஸ்ல தமிழ் பாட்காஸ்ட் உங்களை இந்த ஆழமான விவாதத்துக்கு வரவேற்கிறது. வீட்டிலிருந்தபடியே வரிச்சட்ட வழக்குகளை கேட்டு மகிழுங்கள். ஜிஎஸ்டி சட்ட அறிவை மேம்படுத்த சீஜா டாக்ஸ்ல தமிழ் பாட்காஸ்டை தவறாமல் கேளுங்கள். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964886879. இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான தீர்ப்ப ஆழமா அலச போறோம். நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் சரியா போயிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு நாள் ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு நோட்டீஸ் வருது. அதுல நீங்க லட்சக்கணக்குல வரி கட்டணும்னு சொல்லியிருக்கு. ஆனா எதுக்கு, எந்த கணக்குல, என்ன தப்பு பண்ணீங்கன்னு எந்த விவரமும் இல்ல. எதுவுமே இல்லையா? ஒண்ணுமே இல்ல. சும்மா ஒரு தொகைய மட்டும் சொல்லி பணம் கட்டுங்கன்னு சொல்றாங்க. அந்த நேரத்துல என்ன ஒரு மன உளைச்சலா இருக்கும், என்ன பண்றதுனே தெரியாது இல்லையா? கண்டிப்பா. இது நிறைய வரி செலுத்துபவர்கள் சந்திக்கிற ஒரு பெரிய பிரச்சனை. ஒரு பக்கம் துறை கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும், இன்னொரு பக்கம் அவங்க கேட்ட கேள்வியே சரியில்லாத மாதிரி இருக்கும். ஆமா. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நாம அந்த நோட்டீஸ்க்கு பதில் சொல்லணுமா, இல்ல உங்க நோட்டீஸே செல்லாதுன்னு சொல்லி நேரா ஹைகோர்ட்டுக்கு போலாமா? இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்றத்தோட ஒரு வழக்குல எழுந்த முக்கியமான கேள்வி. ஆமா, இதுதான் இங்க மையமான விஷயம். சரி, இந்த கேஸோட பின்னணி என்னன்னு கொஞ்சம் விரிவா பாப்போம். இதுல மனுதாரர், அதாவது கேஸ் போட்டவர், ஒரு ரெஜிஸ்டர்ட் டாக்ஸ் பேயர். அவருக்கு ஜிஎஸ்டி துறையிலிருந்து ஒரு காரணம் கேட்கும் அறிவிப்பு, அதாவது ஷோ காஸ் நோட்டீஸ் வந்திருக்கு. சரி. அதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவரோட ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ்ல அவர் கிளைம் பண்ண உள்ளீட்டு வரி கடன், அதாவது இன்புட் டாக்ஸ் கிரெடிட் ரொம்ப அதிகமா இருக்கு. அவரோட சப்ளையர்ஸ் கணக்குல காட்டுற ஐடிசிக்கும் இவரோட கணக்குக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, இது ஜிஎஸ்டில ரொம்ப சாதாரணமா வர்ற ஒரு பிரச்சனை. நம்மோட ஜிஎஸ்டிஆர் 3B ரிட்டர்ன்ல நாம கிளைம் பண்ற ஐடிசியும் நம்ம சப்ளையர்ஸ் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஜிஎஸ்டிஆர் 2A அல்லது 2Bல வர்ற ஐடிசியும் மேட்ச் ஆகணும். ஆமா, அப்படி ஆகலைன்னா டிபார்ட்மெண்ட் விளக்கம் கேக்குறது வழக்கம்தான். ஆனா இந்த கேஸ்ல அந்த நோட்டீஸ் அனுப்பப்பட்ட விதத்துல தான் பெரிய சிக்கலே ஆரம்பிச்சது. அதான் இங்கதான் விஷயமே இருக்கு. அந்த நோட்டீஸ்ல இவ்ளோ வித்தியாசம் இருக்குன்னு ஒரு தொகையை மட்டும் சொல்லிட்டாங்க. ஆனா அந்த வித்தியாசம் எப்படி வந்தது, எந்த இன்வாய்ஸ்ல தப்பு, அதோட அடிப்படை மதிப்பு என்ன, இந்த மாதிரி கணக்கீடுகளுக்கு தேவையான எந்த ஒரு விவரமும் அந்த நோட்டீஸ்ல கொடுக்கப்படல. அப்போ அது எப்படி இருக்குன்னா, இது எப்படி இருக்குன்னா, நீங்க பரீட்சையில ஃபெயில், ஆனா எந்த சப்ஜெக்ட்னு சொல்ல மாட்டோம்னு சொல்ற மாதிரி இருக்கு. ரொம்ப சரியா சொன்னீங்க. மனுதாரர் தரப்புல இருந்து பார்க்கும்போது இந்த நோட்டீஸ் சட்டப்படி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அனுப்பியாகணும். அந்த காலக்கெடு முடிகிற கடைசி நேரத்துல அவசர அவசரமா விவரங்கள் இல்லாம அனுப்புறது தான் டு பீட் லிமிடேஷன் சொல்றது. ஓஹோ, காலக்கெடுவுக்காக மட்டும் அனுப்பப்பட்டதா? ஆமா, அதாவது சட்டப்படி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளதான் துறை நோட்டீஸ் அனுப்ப முடியும். அந்த டைம் முடிய போகுதுன்ற ஒரே காரணத்துக்காக மனசை செலுத்தாம அரைக்குறையான குற்றச்சாட்டுகளோட இயந்திரத்தனமா இந்த நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. அதனால இது சட்டப்படியே செல்லாதுங்கிறது தான் அவரோட வாதம். இந்த வாதம் கேட்கறதுக்கு ரொம்ப நியாயமா தெரியுது. ஒருத்தர் மேல குற்றம் சொல்லும்போது அதுக்காம ஆதாரத்தையும் விளக்கத்தையும் கொடுக்கறது தானே இயல்பு நீதி. கரெக்ட், நேச்சுரல் ஜஸ்டிஸ். அது செய்யாத ஒரு நோட்டீஸை ஏத்துக்க வேண்டிய அவசியம் என்ன? அதனால அந்த மனுதாரர் ஒரு துணிச்சலான முடிவை எடுத்தார். அந்த எஸ்சிஎனுக்கு பதிலே கொடுக்காம அதை ரத்து பண்ண சொல்லி நேரா பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்றத்துல ஒரு ரிட் மனு ஃபைல் பண்ணிட்டார். ஆமா, இது ஒரு போல்டான ஸ்டெப். வழக்கமான நடைமுறை என்னன்னா, எஸ்சிஎன் வந்தா அதுக்கு பதில் கொடுத்து அதிகாரிகிட்ட நம்ம தரப்பு நியாயத்தை எடுத்து சொல்லி அங்க தீர்வு கிடைக்கலனா தான் அடுத்த கட்டத்துக்கு போனோம். ஆமா. ஆனா இங்க பிரச்சனையோட முதல் படியிலேயே, அதாவது நோட்டீஸ் கட்டத்திலேயே அதை தடுத்து நிறுத்த முயற்சி பண்ணிருக்கார். இதுதான் கோர்ட்டுக்கு ஒரு பெரிய சட்ட சிக்கலை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துச்சு. இது ஒரு சிக்கலான நிலைமைதான். மனுதாரர் சொல்றதுலயும் நியாயம் இருக்கு, ஆனா சட்டப்படி ஒரு வழிமுறை இருக்கு. அப்போ நீதிபதிகள் இதை எப்படி அணுகுனாங்க? கோர்ட்டுக்கு முன்னாடி இருந்த முக்கியமான கேள்வி என்ன? கோர்ட்டுக்கு முன்னாடி இருந்த கேள்வி ரொம்ப தெளிவானது. ஒரு காரணம் கேட்கும் அறிவிப்பு அரைக்குறையா காலக்கெடுவுக்காக மட்டும் அனுப்பப்பட்டிருந்தா வரி செலுத்துபவர் அதுக்கு பதில் சொல்லாம நேரா கோர்ட்டுக்கு வர முடியுமா? அதாவது சட்டத்துல சொல்லப்பட்ட முதல் படியை ஒருத்தர் ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த கட்டத்துக்கு போகலாமா? இதுல கோர்ட்டு தலையிடலாமா கூடாதா? இதுதான் நீதிபதிகள் யோசிக்க வேண்டிய விஷயமா இருந்துச்சு. இதுக்கு கோர்ட் என்ன தீர்ப்பு சொன்னாங்க? இதுதான் எல்லாருக்கும் ஆச்சரியமா இருந்திருக்கும். அந்த டிவிஷன் பெஞ்ச், அதாவது 2 நீதிபதிகள் இருந்த அமர்வு, அந்த ரிட் மனுவை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஆமா. என்னது, தள்ளுபடி செஞ்சிட்டாங்களா? எனக்கு இது ஆச்சரியமா இருக்கு.
மனுதாரர் பக்கம் அவ்ளோ வலுவான பாயிண்ட்ஸ் இருந்தும் நோட்டீஸ்ல இவ்ளோ குறைகள் இருந்தும் ஏன் இப்படி ஒரு முடிவு? நோட்டீஸ் சரிதான்னு கோர்ட் சொல்லிருச்சா? இல்ல அங்கதான் ஒரு முக்கியமான சட்ட நுணுக்கமே இருக்கு. கோர்ட் அந்த மனுவை தள்ளுபடி செஞ்சாலும் அந்த எஸ்சிஎன் உண்மையிலே தெளிவா இருந்துச்சா இல்லையா, அதுல சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு சரியா தவறான்னு வழக்கின் தகுதிகளை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லல. ஓ, அப்போ மெரிட்ஸ் பத்தி பேசவே இல்லையா? பேசவே இல்ல. நோட்டீஸ் சரியானதுன்னோ தவறானதுன்னோ அவங்க தீர்ப்பளிக்கவே இல்லை. அப்போ எதுக்கு தள்ளுபடி பண்ணாங்க? என்னதான் சொன்னாங்க? அதுக்கு பதிலா கோர்ட் ரொம்ப நடைமுறைக்கேத்த ஒரு வழியை காட்டினாங்க. அவங்க மனுதாரர்கிட்ட நீங்க இந்த ரிட் மனு மூலமா நேரத்தை வீணாக்காதீங்க, முதல்ல ஒரு வாரத்துக்குள்ள அந்த எஸ்சிஎனுக்கு ஒரு முறையான பதில செயல் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஓகே. அது மட்டும் இல்லாம வரித்துறை அதிகாரிகிட்ட மனுதாரர் கொடுக்கற பதில சட்டப்படி முழுசா பரிசீலனை பண்ணி அதுக்கப்புறம் ஒரு முடிவெடுங்கன்னு உத்தரவு போட்டாங்க. ஓ, அப்போ கோர்ட் வழக்கு மொத்தமா மூடல, ஆனா அது சரியான பாதைக்கு திருப்பி விடுறாங்க. அதாவது எங்க கிட்ட வர்றதுக்கு முன்னாடி நீங்க போக வேண்டிய இடத்துக்கு முதல்ல போங்கன்னு சொல்றாங்க. கரெக்ட். இதுல மனுதாரருக்கு ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அவர் கோர்ட்ல என்னெல்லாம் சொல்ல நினைச்சாரோ, அதாவது நோட்டீஸ் தெளிவா இல்ல, கணக்கீடு இல்லங்கிற எல்லா வாதத்தையும் அந்த பதில்லயே சொல்லலாம்னு கோர்ட் முழு சுதந்திரம் கொடுத்திருக்கு. மிகச்சரியா சொன்னீங்க. இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, மனுதாரர் பதில் கொடுக்க வேண்டிய காலக்கெடு ஏற்கனவே முடிஞ்சு போச்சு. ஆமா, அது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஆனாலும் அரசு தரப்பு வக்கீல் பரவாயில்ல, அவர் ஒரு வாரத்துக்குள்ள பதில் கொடுத்தா நாங்க அதை ஏத்துக்கிட்டு பரிசீலிக்க தயாருன்னு கோர்ட்ல ஒத்துக்கிட்டார். இது ஒரு நல்லிணக்கமான அணுகுமுறையை காட்டுது. ஆனா இது வரி செலுத்துபவருக்கு அநியாயம் மாதிரி தெரியலையா? துறை அவங்க வேலைய சரியா செய்யாம அறக்குறையா ஒரு நோட்டீஸ் அனுப்புவாங்க. அதுக்கு நாம தான் நேரம் செலவு பண்ணி பதில் சொல்லிக்கிட்டு எல்லா நடைமுறைகளையும் பின்பற்றணுமா? ஏன் கோர்ட் ஆரம்பத்திலே அந்த தப்பான நோட்டீஸை ரத்து பண்ணிருக்க கூடாது? நீங்க கேக்குறது ரொம்ப முக்கியமான கேள்வி. இது நிறைய பேரோட மனசுல இருக்கும். இதுக்கு பின்னாடி இருக்கிற சட்ட கொள்கை தான் மாற்று தீர்வு கோட்பாடு. ஆல்டர்னேட் ரெமெடி. ஆமா, ஜிஎஸ்டி சட்டம் மாதிரி சட்டங்கள்ல ஒரு பிரச்சனை வந்தா அது எப்படி தீர்க்கணும்னு படிப்படியான வழிமுறைகள் கொடுத்திருப்பாங்க. எஸ்சிஎன் வந்தா பதில் சொல்லணும், விசாரணைக்கு ஆஜராகணும், அதிகாரி கிட்ட வாதாடணும், அப்புறம் அப்பீல் போகணும். ஆமா, அங்க வர்ற தீர்ப்புல திருப்தி இல்லனா அப்பீல் போகணும். இப்படி பல வழிகள் இருக்கும்போது இதெல்லாத்தையும் விட்டுட்டு நேரா ஹைகோர்ட்டுக்கு வர்றத கோர்ட் ஊக்கப்படுத்துறதில்ல. புரிகிறது. அதாவது ஒரு பிரச்சனைக்கு உங்க வீட்டுக்குள்ளேயே தீர்வு இருக்கும்போது அது முயற்சி பண்ணி பார்க்காம நேரா ஊர் பஞ்சாயத்துக்கு வராதீங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு. துல்லியமா அதுதான். ஒவ்வொரு அரைகுறை எஸ்சிஎனுக்கும் வரி செலுத்துபவர்கள் ஹைகோர்ட்டுக்கு வர ஆரம்பிச்சா கோர்ட்டோட நேரம் வீணாவும் வரித்துறையோட நிர்வாகத்திலையும் பெரிய குறுக்கீடு ஏற்படும். சரிதான். அதனாலதான் மிக மோசமான அதிகார வரம்பு மீறல் இருந்தா மட்டும், அதாவது நோட்டீஸ் அனுப்புன அதிகாரிக்கு அதுக்கு அதிகாரமே இல்லைங்கிற மாதிரி சூழ்நிலையில, இல்லனா இயல்பு நீதி முழுசா மீறப்பட்டிருந்தா மட்டும்தான் கோர்ட் இதுல தலையிடும். ஓஹோ. மத்தபடி நடைமுறை பிழைகளுக்கு சட்டப்படி இருக்கிற வழியை தான் பின்பற்ற சொல்லும். ரொம்ப தெளிவா புரியுது. அப்போ ஒரு வரி செலுத்துபவரா இந்த வழக்குல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடங்கள் என்னென்ன? இத தெளிவா பிரிச்சு பாப்போம். கண்டிப்பா. முதல் மற்றும் மிக முக்கியமான பாடம் இதுதான். உங்களுக்கு ஜிஎஸ்டி துறையிலிருந்து ஒரு எஸ்சிஎன் வந்தா அது எவ்வளவுதான் அரைக்குறையா தப்பா இருக்குன்னு உங்களுக்கு தோணுனாலும் அதை ஒருபோதும் கண்டுக்காம விட்டுடாதீங்க. ஓகே, இக்னோர் பண்ணக்கூடாது. பண்ணவே கூடாது. அதுக்கு ஒரு விரிவான பதில் கொடுக்கறது தான் நீங்க எடுக்க வேண்டிய முதல் ஸ்டெப்பு. அதை விட்டுட்டு நேரா கோர்ட்டுக்கு போறது பெரும்பாலும் பலன் தராது. உங்க பதில்னா உங்க தரப்பு வாதத்தோட முதல் அதிகாரப்பூர்வ பதிவு. அது ரொம்ப முக்கியம். சரி, முதல் பாடம் நோட்டீஸ புறக்கணிக்க கூடாது. ஆனா ஒருவேளை பதில் சொன்னா நாம அந்த தப்பான நோட்டீஸை ஏத்துக்கிட்ட மாதிரி ஆகிடுமான்னு ஒரு பயம் இருக்குமே. அந்த நோட்டீஸோட குறைகளை நாம ஏத்துக்கிட்ட மாதிரி ஆயிடாதா? இது ஒரு நல்ல கேள்வி. அதுதான் நாம கத்துக்க வேண்டிய இரண்டாவது பாடம். பதில் கொடுக்கறதுனால உங்க உரிமைகளை நீங்க இழக்க மாட்டீங்க. அதுக்கு நேர்மாறா உங்க உரிமைகளை நீங்க பதிவு செய்றீங்க. எப்படி? உங்க பதில்ல முதல்ல உங்க நோட்டீஸ் சட்டப்படியே செல்லாது, ஏன்னா அதுல எந்த விவரமும் இல்ல, அது தெளிவா இல்லைன்னு உங்க சட்டப்பூர்வமான வாதங்களை ஆணித்தரமா முன்வைக்கலாம். உங்க வாதங்களுக்கான அடித்தளத்தை அந்த பதில்ல தான் நீங்க போடுறீங்க. அதனால பதில் கொடுக்கறது மூலமா நீங்க அந்த நோட்டீஸை ஏத்துக்கல, மாறா அதை எதிர்க்கிறீங்க. ஓகே, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அப்போ மூணாவதா நம்ம என்ன கத்துக்கலாம்? இந்த கேஸ்ல அரசு தரப்போட நிலைப்பாடு பத்தி ஏதாவது பாடம் இருக்கா? நிச்சயமா. அதுதான் மூணாவது பாடம். இந்த தீர்ப்பு வரி அதிகாரிகள் சில சமயங்கள்ல காலக்கெடு விஷயத்துல கொஞ்சம் நெகிழ்வுத்தன்மையோட இருப்பாங்கன்னு காட்டுது. ஆமா, அது ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த கேஸ்ல அரசு தரப்பே முன்வந்து காலக்கெடு முடிஞ்சாலும் பரவாயில்ல, பதில் கொடுக்க ஒரு வாரம் டைம் தரோன்னு சொன்னாங்க. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, நாம சட்டப்பூர்வமான வழியில சரியான நடைமுறைகளை பின்பற்றி அதிகாரிகள் அணுகினா நியாயமான கோரிக்கைகள் ஏத்துக்கப்பட வாய்ப்பிருக்கு. மல்லு கட்டுறதை விட
சட்டப்படி போறது சில சமயம் சுமூகமான தீர்வுக்கு வழிவகுக்கும். கரெக்ட். சுருக்கமா சொல்லணும்னா சட்டத்தின் பாதையில வரிசையா பயணிக்கிறது தான் புத்திசாலித்தனம்னு இந்த தீர்ப்பு சொல்லுது. அவசரப்பட்டு குறுக்கு வழியில போக வேண்டான்னு எச்சரிக்குது. கரெக்ட். நான் நிறைய கேஸ்கள்ல பார்த்திருக்கேன். ஒரு சின்ன விஷயமா இருக்கும், ஆனா நேரா கோர்ட்டுக்கு போய் பல மாசங்களை, சில சமயம் வருஷங்களை கூட வீணடிப்பாங்க. அதுக்குள்ள ஒரு முறையான பதில் கொடுத்திருந்தா அதிகாரிகிட்டயே அந்த பிரச்சனை ஒருவேளை முடிச்சிருக்கும். ஆமா, அதனால ஒரு SCNஐ எதிர்கொள்றது ஒரு செஸ் கேம் மாதிரி. ஒவ்வொரு படியும் சரியா நகர்த்தணும். முதல் படியான பதிலியே தப்பா வச்சுட்டா ஆட்டம் நமக்கு சாதகமா அமையறது கஷ்டம். இது ஒரு தெளிவான மற்றும் நடைமுறைக்கு உகந்த வழிகாட்டுதல். அதே நேரம் இது வரித்துறை அதிகாரிகளுக்கும் ஒரு செய்திய மறைமுகமா சொல்லுது இல்லையா? ஆமா, அதுவும் ரொம்ப முக்கியம். ஒரு எஸ்ஏ மதிப்பும்போது அது முழுமையான விவரங்களோட வரி செலுத்துபவர் புரிஞ்சுகிட்டு பதில் சொல்ற மாதிரி இருக்கணும். இப்படி இயந்திரத்தனமா அரைக்குறையா நோட்டீஸ் அனுப்புனா அது தேவையில்லாத சட்ட போராட்டங்களுக்கும் நேர விரயத்துக்கும் தான் வழிவகுக்கணும். அவங்களும் புரிஞ்சுக்கணும். ஒரு நல்ல நோட்டீஸ் பாதி பிரச்சனைய ஆரம்பத்திலேயே தீர்த்துடும். கண்டிப்பா. அருமை. இந்த விவாதம் ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சு. சரி, உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனை. நாம இப்ப பார்த்த வழக்கு நடைமுறை பிழைகள் பத்தினது. ஒருவேளை ஒரு நோட்டீஸ் சட்டத்தையே தப்பா புரிஞ்சுகிட்டு முற்றிலும் அதிகார வரம்பே இல்லாம அனுப்பப்பட்டிருந்தான்னு வச்சுப்போம். ஒரு ஜூரிஸ்டிக்ஷனல் டிஃபெக்ட். ஆமா. உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு பிசினஸுக்கு கேரளால இருக்கிற ஒரு மாநில அதிகாரி நோட்டீஸ் அனுப்புனா அப்போதும் பதில் சொல்லிட்டு தான் கோர்ட்டுக்கு போகணுமா, இல்ல அந்த மாதிரி சூழ்நிலை மட்டும் இந்த தீர்ப்புல சொல்லப்பட்ட விதிகளுக்கு ஒரு விதிவிலக்கா அமையுமா? இத பத்தி யோசிச்சு பாருங்க. இது சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட், உங்கள் GST லீகல் லேர்னிங் பார்ட்னர். GST சட்டம் பேசும் உங்கள் தோழன். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964886879.